அன்பே கடவுள். வெல்கம் டு ஏ ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப் கார்டன் ஏரியாவோட தனி பங்களா. இன்றைக்கி உள்ள லேட்டஸ்ட் ட்ரெண்டோட இந்த ஈசிஆர் பங்களா ரெடி டு மூவில் ரெடியாக இருக்குது. 4 பெட்ரூமோட அமைஞ்ச இந்த பங்களா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீலாங்கரை மெயின் ரோட்டுக்கு பக்கமாகவே அமைஞ்சிருக்கு. லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். பங்களாவுக்கு செட்பேக் ஏரியா விட்டு ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணி செஞ்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். கார்டனிங்கை விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த பங்களாவை வாங்கிக்கலாம். இது போல் நல்ல தகவல்களுக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பங்களா எந்நேரமும் வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. மெயின் டோரை பாருங்கள், ஸ்லைடிங் டோராக டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக செஞ்சுருக்காங்க டீக்குட்டில். இப்போது இந்த பங்களாவோட லிவிங் கம் டைனிங் ஏரியாவை பார்க்குறோம். எவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுன்னு பார்த்துங்க. இதோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 23.7க்கு 17 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. பங்களாவோட விண்டோவை எல்லாத்தையுமே மாடர்னாக ஃப்ரெஞ்சு விண்டோவாக யூபிவிசியில் அமைச்சிருக்காங்க. கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அதுவும் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் ஃபினிஷிங்கில் செஞ்சுருக்காங்க. மேலே கிரில் வச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் கர்டன் மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற யங்ஸ்டருக்கு இந்த மாதிரி பங்களா தான் பிடிச்சிருக்கு. அதனால் ரொம்ப பார்த்து டிசைன் செஞ்சுருக்காங்க. ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா வெட்ரிஃபைடு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்ல டிசைன்டு டைல்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பங்களாவோட மாடுலர் கிச்சனை அடுத்ததாக பார்க்குறோம். இந்த கிச்சனை நல்லா பெருசாக அமைச்சிருக்காங்க. இதோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 12க்கு 11ன்னு அமைச்சிருக்காங்க. தனியாக யூட்டிலிட்டி ஏரியா, சர்வீஸ் வெராண்டாவும் அமைச்சிருக்காங்க. அதை அடுத்ததாக பார்க்கலாம். இது எதுக்கு இவ்வளோ பெரிய கிச்சனாக அமைச்சிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக கிச்சனோட யூட்டிலிட்டி ஏரியாவை பார்க்க போகிறோம். இதுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு டோரும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா சர்வன்ட் மேடு வந்தாங்கன்னா பின்பக்கமாக வந்து யூட்டிலிட்டி ஏரியாவை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்வீஸ் செஞ்சுட்டு அவங்க அப்படியே பின்னாடியே போயிடலாம். சேஃப்டி பர்பஸ்க்கு இந்த டோரும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த யூட்டிலிட்டி ஏரியாவில் உங்களுக்கு டிஷ்வாஷர், வாஷிங் மிஷின் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 6க்கு 7 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. இந்த பங்களாவோட அடுத்த ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா, சிலிண்டரை வெளியிலேயே வச்சுட்டு பைப்லைன் மூலியமாக உள்ள கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி மெஷர்மெண்ட்டுக்கான இந்த மாதிரி டிசைன் செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கிச்சனோட சர்வீஸ் ஏரியா. இங்கே தான் கேஸ் பைப்லைனை அவங்க அமைச்சிருக்காங்க. இங்கே பின்னாடி சிலிண்டர் பர்சன் வந்து கொண்டு வந்து வச்சுட்டு செக் பண்ணி உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. சேஃப்டி பர்பஸ்க்கான இப்படி செஞ்சுருக்காங்க. அன்ஆத்தரைஸ்டு பர்சனை நீங்கள் பங்களாக்குள்ளே விடவே தேவையில்லை. யூட்டிலிட்டி ஏரியாவும் சர்வீஸ் ஏரியாவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூமை பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூமை நீங்கள் கெஸ்ட் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வசதியோடு அமைஞ்சிருக்க இந்த ரூமோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 13.1க்கு 11 என்ற அளவில் அமைஞ்சிருக்கு. கபோர்டு வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. அட்டாச்சு ரெஸ்ட் ரூமை பார்க்குறோம். இந்த ரெஸ்ட் ரூமை வெஸ்டர்ன் டைப்பில் வால் மவுண்டட் கிளாசட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வாஷ் பேசினும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஷவருக்கான பார்ட்டிஷனும் செஞ்சுருக்காங்க. இந்த பங்களாவோட ஒர்க் இன்னும் போயிட்டுருக்கு. அவங்க கேட்டுக்கிட்டதுக்கான நம்ம போய் வீடியோ எடுத்து ப்ரொமோஷன் செய்கிறோம். அடுத்ததாக இந்த வீட்டோட ஸ்டேர் கேஸை பார்க்குறோம். ரொம்பவே அழகாக டிசைன் செஞ்சுருக்காங்க. ஸ்டேர் கேஸுக்கு பக்கமாக இடத்த யூஸ் பண்ணி சூப்பராக வாஷ் பேசின் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங்கில் சாப்பிட்றவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். ஸ்டேர் கேஸுக்கு கீழே இன்வெர்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. வாஷ் பேசின்லேருந்து எல்லா கிளாஸட்டையுமே கிளாசிக்காக டிசைனாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸோட ஹேண்ட் ரைல எஸ்எஸ்ல நல்லா அமைச்சிருக்காங்க. ஸ்டேர் கேஸோட ஃப்ளோரிங்க்கு கிரானைட்டு, டிசைன்டு கிரானைட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது ஸ்டேர் கேஸ்லேருந்து ஓப்பன் டு ஸ்கை லேண்ட்ஸ்கேப்டு கார்டனை பார்க்குறோம். ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள். அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க 3 பெட்ரூமையும் பார்க்க போகிறோம்.
இப்போது ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூம் பால்கனி வசதியோடு அமைஞ்சிருக்கு. அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வசதியும் செஞ்சுருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 16.4க்கு 11 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. பால்கனி வியூவை பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூமில் இருக்கிறவங்க மார்னிங்கில் எழுந்து வெளியில் வந்து பால்கனி வழியாக பார்த்தாங்கன்னா ஓப்பன் டு ஸ்கை கார்டனை பார்ப்பாங்க. ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும். எலிவேஷனுக்கு தகுந்த மாதிரி பால்கனியோட ஹேண்ட்ரைல எஸ்எஸ்ல அமைச்சு கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பால்கனிக்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பால்கனி ஆக்சஸ் பண்ணுற என்ட்ரிக்கு யூபிவிஸில் ஸ்லைடிங் டோராக அமைச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்கு செமையாக அழகு தர்றதே இந்த கார்டன் ஏரியா தாங்க. ஓப்பன் டு ஸ்கை லேண்ட்ஸ்கேப்டு கார்டன் ஏரியா ரொம்பவே அழகை எடுத்து கொடுக்குது. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வசதியை பார்க்குறோம். இந்த ரெஸ்ட் ரூமையும் வெஸ்டர்ன் டைப்பில் வால் மவுண்டடு கிளாஸ் செட்டாக அழகாக செஞ்சுருக்காங்க. டிசைனாக வால் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாக்குவர் ஃபிட்டிங்ஸாக தான் அமைச்சிருக்காங்க. அதனால் குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த பங்களாவோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற 2வது பெட்ரூமை பார்க்குறோம். இந்த பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 16.4க்கு 11 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு பால்கனி வசதி இல்லை. அடுத்ததாக பார்க்க போகிற 3வது பெட்ரூமுக்கு பால்கனி வசதி செஞ்சுருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமோட வால் டைல்ஸை டிஃப்ரெண்ட் டிசைனில் கிளாசிக்காக அமைச்சிருக்காங்க. எல்லா பெட்ரூமுக்குமே தேவையான அளவுக்கு கப்போர்டு வசதி செய்கிற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக 3வது பெட்ரூமை பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூமோட சைஸு 12க்கு 11 என்ற அளவில் அமைஞ்சிருக்கு. பால்கனி வசதியோடு அமைஞ்சிருக்கு. ரியர் வியூ பால்கனி. இந்த பால்கனியோட சைஸு 7.1க்கு 5.3 என்ற அளவில் அமைஞ்சிருக்கு. இதோட பில்டப் ஏரியா 2680 ஸ்கொயர் ஃபீட். ஹேண்ட்ரைல எஸ்எஸ்ல அமைச்சு கிளாஸ் ஃபினிஷிங் செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக இந்த பெட்ரூமோட அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் பார்க்குறோம். இந்த ரெஸ்ட் ரூமுக்கு வால் டைல டிஃப்ரெண்ட் டிசைனாக அமைச்சிருக்காங்க. வால் மவுண்டடு கிளாஸெட்டே அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஷவர் பார்ட்டிஷன் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த பங்களாவோட லேண்ட் ஏரியா சைஸு 2178 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் அருமையாக டிசைன் செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக நம்ம ஓப்பன் டெரஸை பார்க்க போகிறோம். ஓப்பன் டெரஸோட என்ட்ரன்ஸுக்கு சேஃப்டி பர்பஸுக்கு ஒரு டோரும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஓப்பன் டெரஸில் இருக்கோம். கூலிங் டைல்ஸ் பதிச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மத்தியான வெயிலில் கூட இங்கே வந்து துணியெல்லாம் காய வைக்கலாம், நடக்கலாம். தர சுடாது. வாட்டர் லீக்கேஜையும் அரெஸ்ட் பண்ணும். இந்த பங்களா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. மேலும் தகவல்களுக்கு எங்களை அணுகவும். அனைத்தும் நன்மைக்கே ஏ ப்ராப்பர்ட்டி.